ஜாசன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். காங்கிரஸ் திமுக உறவு கிளைமாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மாணிக் தாக்கூர் பேசினதுக்கு மிக கடுமையான கண்டனங்கள் காங்கிரஸ் தரப்பிலிருந்தே வந்தாலும் கூட செல்வ பெருந்தகை போய் மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூர்ல பார்த்தப்ப ஒரு உறுதியான முடிவு சொன்ன மாதிரி தெரியல. கிரீஷ் சோடங்கர் ஆரம்பிச்சு எல்லாருமே திமுக அழைப்புக்காக 70 நாட்களுக்கு மேல காத்துக்கிட்டு இருக்காங்க. கீழ்மட்டத்துல எல்லாருடைய மனசும் உடஞ்சி போச்சு. காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக தன்னை ரொம்ப அவமானப்படுத்தி நினைக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவும் மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, வேலுச்சாமி எல்லாம் ரொம்ப தங்களை அவமானப்படுத்திட்டு நினைக்கிறாங்க. தொண்டர்கள் மட்டத்திலேயோ மாவட்ட நிர்வாகிகள் மட்டத்திலேயோ தேர்தலில் ஒத்துழைப்பு இருக்காது. இந்த கூட்டணி உருவாகி வந்தாலும் கூட தொடர்ந்தாலும் கூட பரஸ்பரம் 2 பேருமே பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்றாங்க. ப. சிதம்பரம் 3 நாட்களுக்கு முன்னாடி சோனியா காந்தியும் கார்கேவையும் சந்திச்சிருக்காரு. திமுகவோட கூட்டணி நம்ம தொடர்ந்தா என்ன நடக்கும், திமுகவோட கூட்டணி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக நம்மளை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. திமுக விட்டு நம்ம போய் நீங்க சில பேர் சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட போனா நம்மளுக்கு 70 சீட்டோ 80 சீட்டோ கொடுக்குறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுனா கூட அது வெற்றியை கண்டிப்பா தராது. திமுகவுடைய வெற்றியை கொஞ்சம் பாதிக்கும். ஆனா திமுக அதை சுதாரிச்சுட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இதான் என் கருத்து அப்படின்னு சொல்லி சோனியா காந்திக்கு கார்கே கிட்ட சொல்லார். ஆனா இந்த விஷயத்த அவர் ராகுல் காந்தியில் டிஸ்கஸ் பண்ணல. திமுக கூட்டணி விரும்பலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ப. சிதம்பரத்துக்கு இருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, திமுகவுக்கு எதுவுமே திமுக எங்களுக்கு எதுவுமே செய்யல, நாங்க சொல்ற வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர்ல இருந்து இப்ப இருக்கிற தமிழக காங்கிரஸ் தலைவர் என்னென்ன பலன்கள் அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் என்னென்ன பலன்கள் அடைஞ்சாங்க, எந்தெந்த அமைச்சர்கள்ட்ட அவங்க காரியம் சாதிச்சுக்கணும், ஒரு பெரிய பட்டியலை தயாரித்து அதை கனிமொழி மூலியமா ராகுல் காந்தி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. மாணிக் தாக்கூர் மேலும் திருச்சி வேலுசாமி, இவர் மேல பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க 3 பேர் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் நம்ம கூட்டணி பத்தி பேச முடியும். அதை எடுக்காத பட்சத்துல கூட்டணி பத்தி நம்ம எதுவுமே பேச முடியாது, அதுல நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்றத ஒரு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனாலதான் வேணுகோபால் வந்தாரு. கேசி வேணுகோபால் கிட்டத்தட்ட ராகுல் காந்தியுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இனிமே அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, செஞ்சா கடுமையான நடவடிக்கை அப்படிதான் எடுப்பேன் தான் அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்களே தவிர ஏற்கனவே பேசினதுக்கு என்ன நடவடிக்கைன்னு அவங்க சொல்லல. இன்னைக்கு நீங்க மாணிக் தாக்கூருடைய நடத்தின அந்த மாவட்ட கமிட்டி மீட்டிங்லயே பாத்தீங்கன்னாலே எவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறதுக்குள்ள போய் விஜய் கட்சியில சேர்ந்துக்கலாங்கிறத ஓப்பனா அந்த மீட்டிங்ல எல்லா நிர்வாகிகளும் பேசுறாங்க. அப்படின்னும் போது இதுக்கப்புறமே இவங்க கஷ்டப்பட்டு ஒட்டு போட்டு இந்த கூட்டணியை கொண்டு வந்தாங்கன்னா ஆட்சியில பங்குன்றதோ அதிக சீட்டுகளோ தராமல் அவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்ம போனோம்னா நிச்சயமா திமுக தோக்கடிக்கிற வேலையை காங்கிரஸ் எல்லா மட்டங்களையும் கீழே பார்ப்பாங்க. மாணிக் தாக்கூருடைய மனநிலையை கொண்ட காங்கிரஸ்காரங்க தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த முறை பதிலுக்கு திமுக காரங்க காங்கிரஸ்காரோட வெற்றிக்கு பாடுபடவே மாட்டாங்க, ரொம்ப அவமானப்படுத்திட்டதுனால நீ என்ன பண்றையோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காங்கிரஸ்காரங்களை தோக்கடிங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட அளவில் திமுக நிர்வாகிகள் உத்தரவு இப்பயே போட்டுட்டாங்க. ஜெயிச்சே வராம பண்ணி விட்டுறணும், பண்ணாதான் காங்கிரஸ்க்கு புத்தி வரும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் ஆட்சியில பங்கு அப்படிங்கிற இந்த நிபந்தனைகள்லாம் உடன்படாமல் கூட்டணி அமைந்தால் மாணிக் தாக்கூர் மாதிரியான இன்னும் வேற யார் தலைமையிலையும் உடையதான் போகுது. அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கும், அந்த அணியை கொண்டு போய் விஜயோட சேர்க்கறதுக்கான முயற்சி இருக்கு. ஏன்னா விஜய் இதை ஒரு மான பிரச்சனையா நினைக்கிறாரு, காங்கிரஸ் உடைச்சு ஒரு ஃபேக்ஷனையா தன்னோட கொண்டு வரணும்னு நினைப்பாரு. அதுக்கு பிஜேபி மறைமுகமா உதவும் சொல்றாங்க. கேசி வேணுகோபால் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அங்கேயே ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கோஷத்தோட ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் போட்ட பதாகைகளை போட்டு காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் அவர் எதிர காமிச்சாங்க. அதனால ஆட்சியில் பங்குன்றது காங்கிரஸ் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புன்றது உண்மைதான். ஆனா அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு கிளியரா திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், திருச்சி வேலுசாமியோட நடவடிக்கை எடுத்தா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மாவட்ட தலைவர் இவங்களுக்கு ஆதரவா கண்டிப்பா குரல் கொடுப்பாங்க. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, நான் தலைமை கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால மறைமுகமா ராகுல் காந்தியே இதை ஆதரிக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் திமுக தலைவருக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சிருக்கு. இந்திரா காந்தி ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் கொண்டு வந்தாரு, அப்புறம் மூப்பனார் கொண்டு வந்தார், நரசிம்மராவ் பிள்ளை தமிழ் மாநில காங்கிரஸ்னு, அப்புறம் ப. சிதம்பரமே ஜனநாயக பேரவைன்னு கொண்டு வந்தாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்தியா பூராவே காங்கிரஸ்லேயே இருந்துட்டு காங்கிரஸுக்கு எதிராக தனி கட்சி ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நவீன் பட்நாயக்கு,
மம்தா பானர்ஜி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இப்படி இப்ப என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி இப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லலாம். ஆனா வந்து அவங்க பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி முதல்வராக இருக்காரு, மம்தா பானர்ஜி முதல்வராக இப்பவும் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்காங்க. நவீன் பட்நாயக் வந்து இப்பதான் வந்து ஆட்சி இருந்தாரு. முதல்ல அவங்க அப்பா பிஜு பட்நாயக் வந்து முதல்ல காங்கிரஸ் தான் இருந்தாரு. அவங்க பிடிக்காம அவங்க தான் தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் வந்து அசைக்க முடியாத ஒரு கட்சியா தான் வந்து ஆந்திரால இப்பவும் இருக்கு. டெல்லி தலைமையுடைய சில தவறான வழிகாட்டுதல், தவறான முடிவுகள் தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் காரணம். விஜயோட நம்ம வந்து போறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்லப்பட்ட விஷயத்த வந்து அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு. முக்கியமா இவங்க தமிழ்நாட்டுல திமுகவை நம்பி அவங்க முதுகுல சவாரி பண்றோம் அப்படிங்கிற கெட்ட பேரும் போகும். கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் ஒரு கணிசமான அளவுக்கு வந்து விஜயோட கூட்டு சேர்ந்தோம்னா அங்கேயும் கட்சிக்கு வந்து பலம் சேரும். அதனால விஜய்க்கு வாய்ஸ் இருக்கு, கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் இருக்கு. சோ ஒரு கல்லுல 3 மாங்க அடிக்கலாம், நம்ம விஜயோட போறதுதான் நல்லது அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு, இப்படி தொடர்ந்து தங்களை வந்து அவமானப்படுத்துற, ஓரங்கட்டி ஓரமா வச்சிருக்க திமுக பாடம் புகட்டணும்னா எப்படியுமே நாம ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு தரப்போறது இல்லைன்னும் போது பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு போட்டோம். இவங்களுக்கு வந்து திமுக ஒரு பாடம் கற்பிச்சு அவங்க வந்து எதிர்கட்சியா ஆக்குனாதான் நம்மள பண்ற அவமானத்துக்கெல்லாம் அவங்களுக்கு புத்தி வரும். அதனால நம்ம விஜயோட போய் சேர்ந்துருவோம், சேர்ந்து ஓட்டை பிரிச்சிருவோம். பிரிச்சு நம்மளுக்கும் வந்து 3 ஸ்டேட்ல நன்மையும் கிடைக்கும், திமுகவையும் தோக்கடிச்ச மாதிரி இருக்கும். அது எதிர்கட்சியா கொஞ்ச காலம் இருந்தாதான் இந்த அளவுக்கு நம்ம காங்கிரஸ் அவமானப்படுத்துறது பாடம் கிடைக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்லப்பட்டதாகவும், திமுக ஊழல், திமுக அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாமே பெரிய அளவுல கெட்ட பெயர் ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து நம்ம திமுக இருந்தோம்னா காங்கிரஸ் வந்து எதிர்காலமே போயிட்டு தமிழ்நாட்டுல சோனியா காந்தி தான் இந்த கூட்டணியை உருவாக்குறாங்க, அவங்களும் ஸ்டாலின் ஒன்னா பேசிக்கிட்டோம், நீங்க எதுவும் பேச்சே கொடுக்காதீங்க, உங்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின், உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமா அவனுக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டது ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டதாகவும், அதனாலதான் அவர் வந்து தொடர்ந்து தூண்டி விட்டு திமுக என்னென்ன முடியுமோ அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறதாகவும், கடைசியா ராகுல் காந்தியோட எண்ணப்படிதான் நடக்கும், அதை மீறி கனிமொழி பேசியும் பிரயோஜனம் இல்லாததுனால கடைசியா ஒரு முறை ஸ்டாலின் சோனியா கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நடக்கலன்னா விஜயோட காங்கிரஸ் போறது உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து தொடர்ந்து சொல்றாங்க. பிஜேபியினுடைய விருப்பமும் அதான். அவங்க காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போயிட்டாலே பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப அவங்க கூடுதலா நிறைய இடங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பிஜேபி உள்ள நுழைஞ்சிடும் திமுக சொல்லுது. திமுக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட இங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போனா கூட, அதே சமயத்துல விஜயம் நினைப்பார்ல, திமுக கதவு கிட்டத்தட்ட மூடியாச்சு, இங்க வரும்போது குடுக்கறத வாங்கி தான் நீங்க இருக்கணும். நீங்க முதல்ல அவங்களை வர வைப்போம், வர வச்சுட்டு அந்த மாதிரி அப்புறம் வந்து கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி சொல்லுவோம், இவங்க கேட்கற 70 சீட்டு 100 சீட்டு அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ப. சிதம்பரம் டெல்லியில சொல்லிருக்காரு, தமிழ்நாட்டுல திமுகவுடைய கட்டமைப்பு தான் இப்ப வலுவா இருக்கு, அவங்க வந்து அவங்களோட தொண்டர்கள் வந்து இன்டாக்டா இருக்காங்க, அவங்க வந்து அமைப்பு ரீதியா வந்து திமுகவுடைய கட்டமைப்பை வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாது, அவங்களோட நம்ம இருக்கிறது வந்து நமக்கு வந்து அது பலம் தான், நம்மள கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மீறி நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து பாஜகவுக்கு நீங்க கதவை திறந்து விடுற முடிதான் சொல்ற. விஜய் கட்சி தரப்புல வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸோட சேர்றது வந்து விஜய்க்கு வந்து பல வகையில பலன் தரும். 2 விஷயம் முக்கியமா, ஒண்ணு வந்து இப்படி கூட்டங்களே போட முடியாம எங்க போனாலும் தொல்லை கொடுத்து ஏதோ ஒரு வகையில போலீஸ் அனுமதியை மறுத்து பல பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றியமா நம்ம போறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இந்த விளையாட்டுல காங்கிரஸையும் சேர்ந்து இழுத்துட்டோம்னா காங்கிரஸ் மேல கை வைக்கிறதுக்கு டிஎம்கே பயப்படும், போலீஸ் வச்சு பிரச்சனை பண்றது, மாவட்ட கலெக்டர்ல வச்சு கண்ணில் விரல விட்டு ஆட்டத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் நம்ம கூட இருந்தாக்கா அகில இந்திய அளவில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அது நம்ம குரல் மேல டெல்லி வரலும் ஒலிக்கும், இங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி விஜய் காங்கிரஸோட போகிறது தான் தங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. பிஜேபிக்கு என்னன்னா, காங்கிரஸை வந்து டிஎம்கே விட்டு பிரிச்சிடணும், விஜயோட சேர்க்கணும், திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகள் வந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறது மூலமா திமுகவை தோக்கடிச்சு இவங்க வந்து கூட்டணி ஆட்சி அமையணும்ன்றது. அதுக்கு விஜய் உதவும் பட்சத்துல விஜய் மேல இருக்க கோபம் குறையும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அதுல பாஜகனுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றின மாதிரி இருக்கும் காங்கிரஸோட சேர்ந்தா அப்படின்னு சொல்றாங்க. 1. 3வது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அப்படிங்கிறதே வந்து ஒரு மேக்சிமம் மிரட்டக்கூடிய விஷயம்ன்றது என்ன, வருமான வரித்துறை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றதுக்கு 2வது, இப்போதைக்கு வருமான வரித்துறை தான் கடுமையா மிரட்டிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில் இருந்தால்தான் வருமான வரித்துறையிலிருந்து தொல்லையிலிருந்து தப்பிக்க முடியும். வருமான வரித்துறை நெருக்கமும் இன்ஃபுளுன்ஸ் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் அங்க இருக்காங்க. ஒருவேளை இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மொத்தமா அடிக்கலாம்னு ஏதாவது நினைச்சாங்க கூட அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போகும்னு நினைக்கிறதுனால விஜய் நிச்சயமா திமுக என்ன தரன்னு சொல்றாங்களோ அதை விட 50% சீட் அதிகமாக தான் காங்கிரஸ் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஆட்சியில பங்குன்ற உத்தரவாதத்தை கொடுப்பாருன்றாங்க. இது மூலமா காங்கிரஸ்க்கு என்னன்னா,
தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியில பங்கு இல்லைன்ற பட்சத்துல கிடைக்க போற 5-10 எம்எல்ஏக்காக இவங்களோட போய் தொங்கக்கூடாது நம்ம டிஎம்கேவோட. யாரோ சில தலைவர்கள் செல்வ பெருந்தகை மாறி திமுகவோட ஒட்டிக்கிட்டு தனிப்பட்ட முறையில லாபம் சம்பாதிக்கிற தலைவர்களுக்காக நம்ம கட்சியை கொண்டு போய் அடங்க வைக்க கூடாதுன்னு தான் ராகுல் காந்தி நினைப்பாரு. சோ நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லாம விஜய் ஓரளவுக்கு கணிசமான சீட்டுகளையே காங்கிரஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. காங்கிரஸும் அப்படி கொடுத்தா நான் வந்து பேரத்துல இருந்தவங்களையும் குறைஞ்சவன் இல்லை, எனக்கு ஒரு மவுஸ் இருக்குன்னு சொல்லி கேரளாலையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காகவும் விஜய் கருத்தை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்ப பாருங்க, ராஜ்யசபா தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் 9ஆம் தேதி வேட்புமனு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஓட்டு இப்ப திமுக தேவைப்படுது. அதான் இது எல்லாமே வந்து பிஜேபி வந்து கரெக்டா அவங்க வந்து காய் நகர்த்துறாங்களோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. ஜனநாயகம் படத்துக்கு காங்கிரஸ் வீழ்ந்தடிச்சது, ஆதரவு தெரிவிச்சது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி கூட காங்கிரஸ் ஆதரவித்து ராகுல் காந்தி எங்களை ஆதரவு தெரிவித்து குரல் கொடுத்து நன்றின்னு விஜய் சொல்லவே இல்லையே. கேசி வேணுகோபால் தான் சொல்றாரு, அதெல்லாம் இந்த திமுகவோட தான் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நீங்க கற்பனையா கேள்வி கேட்கறீங்க அப்படிதான் சொல்லிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தையை நடக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆதரவும் கருத்து சொல்லவானதான் சொல்லியிருக்காரு. அதுதான் அங்க வந்து திமுக பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரி, இவங்க வேற ஏதோ பண்றாங்க போல இருக்கு அப்படின்னா. அதனாலதான் இப்ப வந்து 22ஆம் தேதி இந்த கிளைமாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு முடிவு வந்துடும். இப்ப யார கூப்பிட போறாங்கன்னு தெரியும். மற்ற கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் வந்து கூப்பிடாம இருந்துட்டாங்கன்னா அப்ப வந்து கிளியர் கட்டா காங்கிரஸ் ஒண்ணு உடையும், இல்ல தமிழக வெற்றிக்கு சொல்லுவோம். நீங்க பேசின விஷயங்கள்ல எனக்கு அதுக்கு பதிலா தோணக்கூடிய விஷயங்கள், ஜனநாயகப்படுத்துக்கு தடங்கல் பண்ணும்போது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணப்போ ஏன் விஜய் பதில் சொல்லன்றீங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுல இருந்து எந்த ஒரு அரசியல் தலைவர் பேரையுமே இப்போ இருக்கிற தலைவருடைய பேரை குறிப்பிட்டு அவங்க வந்து நன்றி சொல்றதோ அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணதே இல்லை. அவர் எதிர்ப்பு அரசியல்ல மட்டும்தான் பேர் சொல்றாரு. ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் சொல்றாரே தவிர எடப்பாடி பழனிசாமி பேரை கூட இன்னும் சொல்லல. யாருடைய ஆக்ஷனுக்கோ ரியாக்ஷனுக்கோ நன்றியும் சொல்லல, வருத்தமும் தெரிவிக்கல, கோபமும் படல. அப்படின்னும் போது காங்கிரஸ் நன்றி சொல்லலங்கிறது ஒரு ஸ்டைல்ல ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம். மறைமுகமா அவர் வந்து நன்றி சொன்னாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, விஜய் வந்து காங்கிரஸ் வந்து உள்ள சேர்த்துக்கிறது மூலமாக அவர் என்ன அஷூரன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, நீங்க நிச்சயமா திமுக போனாலும் உங்களை யாரும் ஜெயிக்க வைக்க போறது இல்லை. அப்படியே நீங்க சீட்டு வாங்கினாலும் சீட்டு கொடுத்த தலைவர்களுக்காக யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க காங்கிரஸ்ல. ஏன்னா காங்கிரஸ்ல எல்லாமே அந்தந்த தலைவர்கள் அடிச்சு பிடிச்சு கோஷ்டி பலத்தை வச்சுதான் சீட்டு வாங்குறாங்கன்னு தெரியுன்றதுனால திமுக வேலை பார்த்தா மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிக்குவாங்க. காங்கிரஸ்காரங்க வேலை பார்த்து காங்கிரஸ்காரங்க ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு இனிமேல் சான்ஸே கிடையாது. பேசாம எங்கிட்ட வந்துட்டு சொல்லுங்க, எங்க தொண்டர்கள் லட்டு மாதிரி வேலை செய்வாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் ரசிகர்களும் கூட இங்க தனியா இருக்கும், எல்லாரும் அடிக்கிறாங்க, ஆதரவே இல்லாம இருக்கிறத விட ஒரு கையினுடைய சப்போர்ட் இருந்தா நமக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புஷி ஆனந்தமே கூட வந்து இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு தவிர பாண்டிச்சேரியில என்ன பேசிட்டு இருக்காரு நமக்கு தெரியாது. பாண்டிச்சேரி வழியா கூட காங்கிரஸ்க்கு வந்து உறவை வந்து கொண்டு வரணுன்றதுக்கான வேலைகளை அவர் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா டெல்லி காங்கிரஸோட வந்து மிக நெருக்கமான தொடர்புல காங்கிரஸ் தலைவர்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் கூட கிடையாது. அதனால காங்கிரஸ் வந்து விஜயோட போய் சேர்றது மூலம் தான் லாபங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் வந்து அவங்க விமர்சனம் பண்ணல அப்படின்றது திமுக வந்து எப்படி கவனிக்காம இருக்கும். ஜனநாயகம் படத்துக்கு கருத்து சொன்னது, பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசிட்டு வந்தது, அதான் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு வந்து அவரே எல்லா பேப்பருக்கு அவரே போன் பண்ணி சொல்லிடுறாரு, ஆமாங்க போய் பார்த்து இப்பதான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஒரு படி மேல போய் ராகுல் காந்தி சொல்லிதான் போயிட்டு வந்தேன்னு சொல்ல பத்திரிகை நிருபர்கிட்ட தனிப்பட்ட முறையில் போன் பண்ணி ராகுல் காந்திய காங்கிரஸ் வந்து பிரதமர் வேட்பாளர் சொல்லி யோசிச்ச போது ஸ்டாலின் தான் வந்து அவரை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சார். தேர்தலுக்கு பிறகுதான் இது வந்து சொல்ல ஏன் இப்ப அவசரப்பட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டி ராஜா அப்ப சொன்னாரு. அதாவது இந்திரா காந்தி சொன்னதுதான், உறுதியாக எதிரியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் உறுதியா இருப்பாங்கன்னு. திமுக சனாதன எதிர்ப்பு பேச்சுகள் இருக்குல்ல, அது பெரிய அளவில் வந்து காங்கிரஸ் வந்து பலவீனப்படுத்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வெளியில இந்திய அலையன்ஸ்ல வந்து திமுக இருக்கிற வரையிலும் சனாதன எதிர்ப்பை வச்சே நம்ம ஓட்டிடலாம், இந்தியா முழுக்க காங்கிரஸ் எதிர்த்துடலான்ற அளவுக்கு பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து இந்திய அலையன்ஸ்ல இருந்தவர் திடீர்னு தாவி போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தார் பீகார்ல. அங்க கொண்டு போய் ஸ்டாலினை பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. ஆனா அது நெகட்டிவா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் திமுக நமக்கு நன்மை, அவங்க கிட்ட இருக்க எம்பிக்களை வச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம டெல்லியில சாதிக்கலாம்னு நினைச்சா அதை பயன்படுமே தவிர தமிழ்நாட்டு எல்லையை தாண்டிட்டோம்னா திமுக நம்மளுக்கு பாரம் தான், அவங்களை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு போய்கிட்டு இருக்க பிஜேபி வேவ்ல இந்த சனாதன எதிர்ப்பு பகுத்தறிவு பேச்செல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க போனாலும் காங்கிரஸ் தொடர்ந்து அடி வாங்கும். அவங்களுடைய கூட்டாளின்னு சொல்றதுனால நம்மளுக்கு பலவீனம் தான் அதிகமா இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது
திமுக இதோட கழட்டி விட்டுருங்கன்னு ராகுல் காந்திக்கு சொல்லப்பட்டதாகவும், ராகுல் காந்தி அதுக்கான சந்தர்ப்பத்தை ஒரு நியாயத்தோட பண்ணணுன்றத வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட் தான், தேவையில்லை நம்மளுக்கு டிஎம்கேன்னு நினைக்கிறாரு. இந்த ஆட்சியில பங்கு விவகாரத்தை வச்சு டிஎம்கே கழட்டி விட்டோம்னா இந்தியாவில மற்ற இடங்கள்ல வந்து நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு டிஎம்கே நம்ம அலையன்ஸ்ல இல்லாம இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப 4100 கோயில்கள் வந்து இந்த 5 வருஷத்தை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கு திமுக. இப்ப முந்தானத்துக்குள்ள வள்ளலார் மாநாட்டில் போய் கலந்துட்டு வள்ளலார் புகழ்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிட்டு வந்தாரு. அது வள்ளலார் சனாதன தர்மத்தை வந்து போதிச்சவர் தானே. அங்க போய் திருவொற்றியூர்ல ஒரு தெரு பேரே வள்ளலார் தெரு அப்படின்னு சொல்லி வச்சுக்க, வள்ளலார் மணிமண்டபம் பண்ணும், வள்ளலார் செலவு பண்ணும், வள்ளலார் புகழ் பாடி எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப பட்ஜெட்லயே வந்து இந்த வாட்டி வந்து முதல் முறையா 4100 கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம், கோயில்களுக்கு வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற ஒரு சிறப்பு அறிவிப்பா வந்து தங்கம் தென்னரசு வந்து சொல்றாரு. அதாவது இந்துக்கள் விரோதின்னு நீங்க வந்து சொல்ற அந்த பிஜேபியோட பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு எடுபடுமா எனக்கு தெரியல. காங்கிரஸ் விஜயோடு போனால் திமுகவுக்கு இருமுனை தாக்குதல்கள் நடக்கும். நிச்சயமா வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபியை தாக்குறதை விட, அதிமுக கூட்டணி தாக்குறதை விட, அங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் விஜயோட சேர்ந்துக்கிட்டு திமுகவை தான் தாக்குவாங்க. திமுக எப்படின்னா தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியும் திமுகவை தான் திட்டம், காங்கிரஸ் விஜய் கூட்டணியும் திமுகவை தான் திட்டம். இருமுனை தாக்குதல்களை சமாளிச்சு அது எப்படி வென்று திமுக வெளியில வரும்னு தெரியல. அதனால காங்கிரஸை ரீடைன் பண்ணிக்கிறது தான் திமுகவுக்கு நல்லது அப்படின்றது எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி 22ஆம் தேதி பார்ப்போம்.